கன்னியாகுமரி கடல் நடுவே திருவள்ளுவர் சிலையை நிறுவிய 17வது ஆண்டு விழாவையொட்டி அவரது சிலைக்கு தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே உள்ள பாறையில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை கடந்த 2000 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. சிலை அமைக்கப்பட்டு 16 ஆண்டுகள் முடிந்து இன்று 17வது ஆண்டு தொடங்கியது. இதையொட்டி திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவள்ளுவர் சிலையை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல 24 மணி நேரமும் படகு சேவை தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகா மண்டபத்திற்கும் அந்த பாலம் அமைக்கின்ற பொழுது நடந்து சென்று ரொம்ப நேரம் செலவழித்து இங்கு வருகின்ற அந்த காலதாபத்தை அது குறைக்கும். அது மட்டுமல்ல, தேசிய அளவிலும் உலக அளவிலும் ஒரு சமூக சமய நல்லிணக்க ஒற்றுமையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல அமைப்பாக இது அமையும். இதை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நல்லுள்ளம் கொண்ட உள்ளங்களை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். 2, இந்த உப்பு நீர் அடித்து இந்த உப்பு நீர் கரைசலால் இதில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. எனவே இந்த பராமரிப்பு பணிகள் ஒழுங்காக நடக்க வேண்டும்.